உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு? ஒரே யோசனையாவே இருக்குமா. ஆதிக்கு என் மேல கோவம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அவரு இதை விட அதிகமா கூட என்கிட்ட கோவப்பட்டு சண்டெல்லாம் போட்டிருக்காரு. அப்படி இருந்தவரு இப்போ ஏன் என் போன் அவாய்ட் பண்ணணும், என்னை பார்க்காம இருக்கணும்? அவரு எங்க இருக்காருன்னே எனக்கு தெரியலையேம்மா. ஏமா இப்படிலாம் இருக்கணும்? அதுவும் இல்லாம தமிழ் கோயில்ல வச்சு அவரை பார்த்திருக்கான். ஆனா நான் அப்பா இல்லைன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னான். ஆதி எப்படிமா இப்படிலாம் பேசுவாரு? அவர் அப்படிலாம் பேசுற ஆளே இல்லையே. ஆதிக்கும் எனக்கும் நடுவுல வேற ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குமா? ஆனா அவரு அந்த ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து தான் இவ்ளோ பிரச்சனையும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்திருக்கும்? விடு பாரதி, அத பத்தி எத்தனை நாளைக்கு தான் யோசிச்சுட்டு இருப்ப? ஆதி திரும்ப வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் அதே நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா அவன் உன்னை தேடி திரும்பி வருவான். அம்மா, அவரு திரும்ப வர்றதும் வராததும் பிரச்சனை இல்ல. அவரை சுத்தி என்னமோ நடந்திருக்குமா, அதுதான் தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும். நான் அவரை வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டு வந்தப்ப கூட அவர் என்ன தேடி எதிர் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவரு இவ்ளோ தூரம் என்ன அவாய்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அப்ப இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பாரதி, இந்த ஆம்பளைங்களோட குணம் எப்படின்னா, நம்ம வேண்டாம் வேண்டான்னு ஓடி போகும்போதெல்லாம் துரத்தி துரத்தி வருவாங்க. அதுவே நாம வேணும் வேணும்னு சொல்லும் போது அவங்க வேண்டான்னு போவாங்க. அப்புறம் நாம அவங்கள துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால அத ஒரு விஷயமா நினைக்காம ஆதியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு மட்டும் யோசி. ஆண்டாலும் அழகரும் ஆதியை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அவனை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவரு இங்க இருந்தா கண்டுபிடிக்கலாமா? ஒருவேளை வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா? அவர்தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரே, அவர் எப்படிமா இங்க இருப்பாரு? அவரு இங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் அவரை தேடி வருவேங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இங்க இருப்பாரு? நீயே பாரதி அப்படி யோசிக்கிற? ஒருவேளை ஆதிக்கு பிரச்சனை நீயா இல்லாம வேற ஏதாச்சும் இருந்தா, அந்த பிரச்சனையை முடிக்காம உன்கிட்ட வரக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதனால தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. ஆதியே உன்னை தேடி கண்டிப்பா வருவான். அவரு எங்களை விட்டு போனதுக்கு நாங்க காரணம் இல்லாம வேற யாரு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ காரணமா இருந்தா இந்நேரம் உன்னை தேடி வந்து உன் கூட சண்டை தான் போட்டிருப்பான். இப்படி எல்லாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் என்னையும் தமிழையும் மறந்துட்டு அவரால எப்படிமா இருக்க முடியுது? நாங்க எந்நேரமும் அவரை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அவரும் எங்களை தானே நினைச்சிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எங்கன்னு தெரியாம எங்கேயாவது ஓடிட்டே இருந்தா என்னதாமா பண்றது? பாரதி, அப்படிலாம் அவன் உங்களை மறக்க மாட்டான். பேசாம படு. காலையில கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாயிடும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.